வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பெரம்பலூர் வெடிகுண்டு சம்பவத்தில் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத தமிழக அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தங்கள் மீது நடத்தப்படும் சிறிய அல்லது பெரிய தாக்குதலுக்கு கடுமையான முறையில் தக்க பதிலடி கொடுப்போம், அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு ஈரான் அரசு எச்சரிக்கை. மூன்றாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இந்தியா தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்று ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெரம்பலூர் வெடிகுண்டு சம்பவத்தில் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதலமைச்சரை வன்மையாக கண்டிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பெரம்பலூர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் சுங்கசாவடி அருகே காவல்துறை வாகனம் ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதில் ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த 4 காவலர்கள் படுகாயமடைந்தனர். இதில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ அச்சமில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சந்திசிரிக்க வைக்கும் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆட்சி சக்கரத்தினை ஏனோ தானோ என்று சுழற்சி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என்று தெரியவில்லை என்றார். காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதலமைச்சர் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளையொட்டி அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளையொட்டி அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை என்றார். மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது என்றும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் காத்தது என்றும் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து தமிழுக்காக தங்கள் இன்னுயிரையே ஈந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குகிறேன், மேலும் மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது எனவும் நம்முடைய தமிழ் உணர்வு சாகாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் மீது நடத்தப்படும் சிறிய அல்லது பெரிய தாக்குதலுக்கு கடுமையான முறையில் தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் அரசு அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதரவு தெரிவித்து அந்நாட்டுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வருகிறார். இதையடுத்து USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலுடன் கூடிய கடற்படையினர் நோக்கி செல்வதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஈரான் எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் இந்த முறை தங்கள் மீது நடத்தப்படுகின்ற சிறிய அல்லது பெரிய தாக்குதலையும் முழுமையான போராகவே கருதப்போவதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கடுமையான முறையில் தக்க பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. இதையடுத்து இரு அணிகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற 20 ஓவர் தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் மராட்டிய மாநிலம் நாக்பூரில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் போட்டி நடைபெறுகிறது. இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. ஒரு மாவட்டம் மக்களுக்கு நன்மையான முறையில் அமைய வேண்டும் என்றால் அது மாவட்ட ஆட்சியர் கையில்தான் உள்ளது என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புறவழி சாலை அமைக்க 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, சிறுபான்மையினர் நலன்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் விழாவில் அமைச்சர் ஏவாவேலு பேசிய போது, ஒரு மாவட்டம் மக்களுக்கு நன்மையான முறையில் அமைய வேண்டும் என்றால் அது மாவட்ட ஆட்சியர் கையில் உள்ளதாகவும் அந்த வேலைகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சிறப்பான முறையில் செய்து வருவதாகவும் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். இதில் நெடுஞ்சாலைத்துறை அரசு செயலாளர் செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி, சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஒரு மாவட்டம் அரசியல் வேண்டும் என்று சொன்னால் மக்கள் புரிதாக இருப்பவர்கள் தன்னுடைய தொகுதியை பற்றி மக்களை பற்றி தன்னுடைய தேவைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்கணும். முதல்ல
மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலமாக இருந்து பணியாற்றினால்தான் உங்க மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேரும். ஆனால் அப்படி ஆக்குவதில் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக ஆக்குவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திருவள்ளூர் புறவழிச்சாலை பல்வேறு நிலையில இந்த மேலநல்லூர் கிராமத்தில் ஆரம்பித்து சென்னை திருத்தணி ரேணுகுண்டா சாலையில திருப்பாச்சூர் கிராமம் முடிவடைகிற வரைக்கும் இந்த புறவழிச்சாலை மொத்த நீளம் 6.6 கிலோமீட்டர். அதிமுகவில் உள்ள ஓட்டுகள் எல்லாம் உடைந்த பானை, அதை மியூசியத்தில் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருநகர் முகாம் அலுவலகத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி நடந்து கொண்டதை பற்றி கேட்டதற்கு ஆளுநர் ரவி மரபை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கூட்டணி குறித்த கேள்விக்கு ராகுல் கார்கே இருவரும் கட்சியின் மூத்த 39 உறுப்பினர்களிடம் கருத்து கேட்டுள்ளதாக கூறினார். மோடியும் அண்ணன் பழனிசாமி எந்த மொழியில் பேசிக்கிட்டாருன்னா, அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா, சிரிச்சு 2 பேரும் பேசினாங்களே, இல்லை மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிச்சா? இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் பேசலை மோடி அவர்கள்? ஏனென்றால் அந்த ஆணவமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில் தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமாக. இந்த ஆணவம் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த மட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை, எனக்கும் ஹிந்தி பேச தெரியும். ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கத்தின் மாநில மாநாடு கரூரில் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பொருளாளர் கிருஷ்ணன், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொருளாளர் கணேசன், தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், துணை பொதுச் செயலாளர் மனோகர் ஜஸ்டல் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் நிறைவில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பர்வதராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழியை திமுக நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக கூறினார். மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதை திரும்ப பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அளவிலே நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனோடு இணைந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல போராட்டங்களை இந்த மாநாட்டின் மூலமாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பான திமுக தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி 70 வயது நிரம்பியவுடன் 10% ஓய்வூதிய உயர்வை வழங்க வேண்டும். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் பவர் கிரிட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆய்வகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கரூர் அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டச்சத்து உணவு முறைகள் துறையில் இந்திய மின் பகிர்மான நிறுவன குழுமமான பவர் கிரிட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதி உதவியின் மூலமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆய்வகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான கருவிகள் வழங்கும் விழா முதல்வர் சுதா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் சுப்பிரமணி, மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் செலியன், பவர் கிரிட் தென்மண்டல தலைமை பொது மேலாளர் கணேசன், மனிதவள மேலாண்மை பொது மேலாளர் தன்வீர், துணை பொது மேலாளர் அருள்குமரன் ஆகியோர் முதல்வர் சுதாவிடம் வழங்கினர். உணவு ஊட்டச்சத்து துறை தலைவர் ஜாகிர் ஹுசேன், கார்த்திகேயன், நூலகர் சரவணன் ஆகியோர் இதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னை தனியார் மருத்துவமனையில் செயல்படும் அறக்கட்டளையின் மூலம் பிறவியிலேயே இருதய கோளாறுடன் பிறந்த 1300 பேருக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிறவியிலேயே இருதய நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்கும் முயற்சியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் அறக்கட்டளை ஒன்று தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளை மூலமாக கடந்த 20 ஆண்டுகளாக 1300 குழந்தைகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுடன் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மியாட் மருத்துவமனை தலைவர் மல்லிகா மோகன்தாஸ், குழந்தைகள் இதய சிகிச்சை இயக்குநர் ராபர்ட் செலோ உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர். மேலும் இதுவரை சிகிச்சை பெற்றுள்ள 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இந்த குழந்தைங்க வந்து சாதாரணமாக ஒரு ரொம்ப ஏழையான பேக்ரவுண்டில் இருந்து அவங்க வராங்க. அவங்க வந்து இந்த கஷ்டமான ஹார்ட் சர்ஜரி டாக்டர் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ரெண்டாவது வந்து அப்படி டாக்டரை பார்த்து இந்த ஆப்ரேஷன் தேவைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனை ஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து வசதி இல்லை. அதனால 2007 மியாட் வந்து சென்னை ராயபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாரூக் மதுரமாக்கனி வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாரூக் மதுரமாக்கனி தலைமையில் கருப்பு பலூன் பறக்கவிட்டனர். கருப்பு கொடியும் காட்டினர். அவரை சென்னை ராயபுரம் காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். இதனால் அவரது வீட்டிலும் தெருக்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மோடியை சென்னை வரக்கூடாது என்ற கோஷங்களுடன் நாங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கையில் காவல்துறையினர் எங்களை முழுமையாக வீட்டு காவலில் வைத்து எங்களை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று சொல்லி என்னையும் என் தோழர்களையும் வீட்டு காவலில் வைத்துள்ளார்கள். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் தஞ்சாவூரில் நடைபெறும் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் இந்திய உணவு தொழில்நுட்ப மேலாண்மை கழகத்தின் சார்பில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் கண்காட்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். இயற்கை வேளாண்மை சார்ந்த உணவுப் பொருட்கள், உயிர் உரங்கள் ஆகியவற்றை பற்றியும், இயற்கை வேளாண்மை சார்ந்த இயற்கை உர நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பொருட்களை விற்பனை செய்வது பற்றி விளக்கும் வகையிலும் கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து விவசாயிகளுக்கான கருத்தரங்கமும் நடைபெற்றது. நமது அரசாங்கம் வந்து இப்போ உயிர்மை வேளாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணி உயிர்மை வேளாண்மை, அதாவது இயற்கை வேளாண்மை அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த மாதிரி வந்து மாவட்ட அளவில் இயற்கை வேளாண்மை கண்காட்சிகள் நடத்துறதுக்கு அரசு அறிவுறுத்தி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். தருமபுரியில் நடைபெற்ற அபாகஸ் வேத கணித போட்டிக்கான தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தருமபுரி அருகே தனியார் அகாடமி சார்பில் அபாகஸ் மற்றும் வேத கணித போட்டிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 81 பள்ளிகளிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். சென்னை மணலி புதுநகரில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலி புதுநகரை சேர்ந்த இன்பராஜ் பழைய இரும்பு கடை வைத்துள்ளார். இவர் மனைவி சைலா ஓராண்டிற்கு முன் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மனைவி இறந்த நிலையில் இன்பராஜின் பிள்ளைகளை அவரது தாயார் ஜெயலட்சுமி பராமரித்து வந்துள்ளார். வீட்டின் மொட்டை மாடிக்கு துணி காய போட சென்றபோது திடீரென்று கால் வழுவியதால் உயிரிழத்தம் கொண்ட மின்கம்பியை பிடித்துள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நீண்ட நேரமாக பாட்டியை காணாததால் பேத்தி மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது பாட்டி சுயநினைவு இல்லாமல் இருப்பதைக் கண்டு அழுதுள்ளார். ஜெயலட்சுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சோதித்த போது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மகளிர் குழு கடன் தொகையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பூர் அருகே நிராமணியில் மகளிர் சுய உதவிக் குழு கடன் தொகையில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வறுமை ஒழிப்பு சங்கத்தின் கீழ் செயல்படும் 10க்கும் மேற்பட்ட குழுக்களுக்கு தலா 1,06,000 ரூபாய் வங்கிக் கடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழு உறுப்பினர்களுக்கு வெறும் 70,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்குழுக்களின் கணக்காளர் மற்றும் வறுமை ஒழிப்பு சங்க அலுவலர்கள் ஒன்றிணைந்து உறுப்பினர்களுக்கு தெரியாமல் எஞ்சிய தொகையை முறைகேடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து வங்கி நிர்வாகம் முழு தொகைக்கான வட்டியை செலுத்துமாறு அறிவுறுத்திய போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பெண்கள் உணர்ந்தனர். நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் வலியுறுத்தினர். வாடிப்பட்டியில் மதுரை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். வாடிப்பட்டியில் மாவட்ட அளவிலான தாய்கோப்பை, கபடி மற்றும் வாலிபால் போட்டிகள் தொடங்கியுள்ளன. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளை வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் பார்த்திபன் முன்னிலை வகித்தார். இந்த போட்டியில் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர்.
திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே வங்கக்கடலோரம் அமைந்துள்ள உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் கோவில் பரம்பரை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மேலதாளம் முழங்க கொடிப்பட்டம் கோவில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தேவார திருமுறை பதிகம் பாடி அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் சுவாமியும் அம்பிகையும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 9வது நாளாக திருவிழா நடைபெறுகிறது. மேலும் 10வது நாளில் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. குன்றத்தூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் நடைபெறும் டாஸ்மாக் மதுபான விற்பனையை தடுக்க காவல்துறை உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் பகுதிகளில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் அரசு அனுமதிக்கப்பட்டுள்ள நேரத்தினை விட கூடுதல் கால நிலைகளில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் மதுபாட்டில்கள் விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக குன்றத்தூர், மணஞ்சேரி, திருமுடிப்பாக்கம், மலையம்பாக்கம் செல்லும் சாலை, நந்தம்பாக்கம் செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் மதுபாட்டில்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனால் காலை நேரத்திலேயே மதுப்பிரியர்கள் மதுபாட்டில்களை வாங்கி மதுவினை குடித்துவிட்டு சாலை ஓரத்தில் பலர் மயங்கி கிடக்கின்றனர். இதனால் அவ்வழியாக அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே காவல்துறையை சார்ந்த உயரதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு 24 மணி நேரமும் செயல்படுகின்ற சட்டவிரோத டாஸ்மாக் மது விற்பனையை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் அடுத்த சுங்கசாவடியில் சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சுங்கசாவடியில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை, MVR சாலை உள்கட்டமைப்பு துறை, ஓமலூரில் செயல்படும் தனியார் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து வாகன ஓட்டிகளுக்கான இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். இம்முகாமில் கலந்து கொண்ட வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், கிளீனர்கள், சுங்கசாவடி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கண் மருத்துவ குழுவினர் பங்கேற்று கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளித்தனர். மேலும் கண் கண்ணாடி தேவைப்படும் பயனாளிகளுக்கு மலிவு விலையில் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டதுடன் கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோரை அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்து அனுப்பி வைத்தனர். முகாமில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை குழு தலைவர் முரளி கிருஷ்ணா, MVR சாலை உள்கட்டமைப்பு திட்ட இயக்குநர் சீனிவாசன். இம்முகாமில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை குழு தலைவர் முரளி கிருஷ்ணா, MVR சாலை உள்கட்டமைப்பு திட்ட இயக்குநர் சீனிவாசன், தனியார் கண் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ஜான் வெஸ்லி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முகாமினை தொடர்ந்து MVR சாலை உள்கட்டமைப்பு திட்ட இயக்குநர் சீனிவாசன் தெரிவிக்கையில், கண் சிகிச்சை கண் டெஸ்ட், ஐ டெஸ்ட் பண்றது கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேம்ப் வருடத்துக்கு ஒரு முறை ஜனவரி மாதம் பண்றோம். ஒரு வாட்டி நாங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல இருந்து ஐ கேம்ப் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஐ கேம்ப் எதுக்கு பண்றோம்னா கண் முக்கியத்துவம். சாலை பாதுகாப்புக்கு மெயின் வண்டி ஓட்ட போறோம்னா கண்ணு நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். ஒரு வாட்டியும் நல்லா வண்டி ஓட்டுறப்ப சில டஸ்ட், துகள்லாம் போகும். அதனால நம்ம அப்பப்போ கண்ணு டெஸ்ட் பண்ணிக்கலாம். 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ். அது மாதிரி டெஸ்ட் பண்றப்ப இந்த சென்ட் ஜோசப் கேர் ஐ ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு எங்களுக்கு சொன்னா கூட நகாயில பண்ணீங்க, அப்ப எனக்கு இந்த கார்டு கொடுத்தீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணா கூட பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப கோஆபரேஷன் பண்ணி ஒரு வருடம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அரக்கோணம் நகர போட்டோ மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் புகைப்பட கலைஞர்களுக்கு காக்கும் கரங்கள் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர போட்டோ மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு 2026ஆம் ஆண்டு டைரி, காலண்டர், அடையாள அட்டை வழங்கும் விழா நகர தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சேகர், ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை, டைரி, காலண்டர்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் காக்கும் கரங்கள் காப்பீட்டு திட்டத்தில் அனைத்து புகைப்பட கலைஞர்களும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், நலம் காக்கும் மருத்துவம் மூலம் புகைப்பட கலைஞர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் ரகுபதி, நகர பொருளாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் அப்புன், துணை செயலாளர் வேலு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பெரம்பலூர் வெடிகுண்டு சம்பவத்தில் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத தமிழக அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தங்கள் மீது நடத்தப்படும் சிறிய அல்லது பெரிய தாக்குதலுக்கு கடுமையான முறையில் தக்க பதிலடி கொடுப்போம். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு ஈரான் அரசு எச்சரிக்கை. மூன்றாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இந்தியா தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்று ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.